சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கழனிவாசலில் புதிதாக அமைக்கப்பட்ட டைடல் நியோ பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஃபாரூக் வழங்க நாம் கேட்கலாம். ஃபாரூக், மேலும் விவரங்கள். வணக்கம் ஷாம். சிவகங்கை மாவட்டத்துக்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக வந்துள்ள தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை வேளாண் கல்லூரியை துவக்கி வைத்தார். அதன் பின்னர் சட்டக்கல்லூரியை துவக்கி வைத்தார். சட்டக்கல்லூரியை துவக்கி வைத்து முதல்வர் பேசுகையில் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் கட்டிடங்களை திறந்து வைத்துள்ளோம். 330 ஏக்கரில் அந்த கல்லூரி அமைந்துள்ளதாகவும் 489 மாணவர்கள் இந்த இளங்கலை படித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் கழனிவாசல் பகுதியில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் சட்டக்கல்லூரி 19 ஏக்கர் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் அவர்கள் 2 கல்லூரியும் திறந்து உரிய நேரத்தை செயல்படுத்தி வந்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசால் மதுரை எய்ம்ஸ் கல்லூரி 11 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் அது என்ன ஆச்சு என்ற கேள்வியையும் முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில கேள்வி எழுப்பியுள்ளார். காரைக்குடி கழனிவாசல் பகுதியில் அடுத்துள்ள 32 கோடி ரூபாய் மதிப்பில் டைட்டில் பார்க் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மேலும் பேசுகையில் திராவிட மாடல் ஆட்சி ஆரம்பித்த பிறகு பல்வேறு திட்டப்பணிகளை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த டைட்டில் பூங்காவானது மினி டைட்டில் பூங்காவானது 32 கோடி ரூபாய் மதிப்பில் இன்னைக்கு முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். இது இந்த மாவட்டத்திற்கு வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவதாகவும் மக்கள் இங்கே கருதுகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் முதல்வருக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து கொண்டுள்ளார். இந்த 3 முக்கியமான திட்டங்கள் காரைக்குடி பகுதியிலே நிறைவேற்றப்பட்டுள்ளதால் சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய வளர்ச்சியடைந்த மாவட்டமாக பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். ஷாம், விவரங்களுக்கு நன்றி ஃபாரூக்.